ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு யார் ஃபஸ்ட்டு சேவ்டு, யார் எவிக்ஷன், எந்த கார்டை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற தகவல் தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9ல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக். இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் சீசன் பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா 40 நாள் ஆகிடுச்சு, இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல அப்படின்னா இன்னும் 60 நாள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதற்காக கண்டிப்பாக இந்த ப்ரஷ் இஷ்யூ அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ப்ரஷ்ஷை உள்ளே போட்டிருக்காங்க, அது ஏன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி விஜய் சேதுபதியோட எபிசோடில் மேக்ஸிமம் இருக்க போகுது அப்படிங்கிறது அப்டேட்டு. ப்ளஸ் யாரை சேவ் பண்ண போகிறாங்க, யாரை எவிக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கார்டு எடுத்தாச்சு. அந்த கார்டு திவாகர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் ஃபஸ்ட் அப்டேட் எனக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9:45க்கு எனக்கு அப்டேட் வந்துச்சு. ஸோ உடனே நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா எனக்கு இருக்குது. ஏன்னா எப்பயுமே நான் யோசிக்கவே இல்லை, திவாகர் என்ன இதுக்குள்ளேயும் இப்படி தூக்குவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ அதை எடுத்திருக்காங்க. மேபி ஹோஸ்ட் அவர் கூட டிஸ்கஷன் போகும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? மேபி டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றதும் தகவல் வந்திருக்கு. ஓகே, ஆனால் இப்போதைக்கு ஒரு எவிக்ஷன் தான் அப்படிங்கிறது தான் அப்டேட். ஸோ திவாகர் போயிட்டார் அப்படின்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் தான். பிக் பாஸ் சீசன் 9 40 நாள்லேருந்து படுத்துரும். ஏன்னா வேறு எந்த கண்டென்ட்டும் நீங்கள் அவரை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அவரை நீங்கள் தூக்குனீங்கன்னா டைமென்ஷன் மாறுறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மொத்தமாக இந்த பிக் பாஸை பூட்டை போட்டு மூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டெசிஷன் தான் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. பட் இது மிக மிக வருத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் எடுத்துட்டிங்கன்னா அஃபிஷியல் எனக்கு வரலைன்னா அவ்வளோதான். நேற்று நைட்டோட 8 மணிக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே கிடையாது. இன்றைக்கி வந்தது எனக்கு நம்ம அன்அஃபிஷியல் தான் பார்க்க முடியும். ஸோ அன்அஃபிஷியலில் பெரிய வித்தியாசம் இல்லை. திவ்யா முதலிடத்தில் இருக்காங்க, சாண்ட்ரா 2ஆம் இடம் இருக்காங்க. 2 பேருக்கு ஓட்டு ஒரு 5000 6000 தான் இருக்குது. விக்ரம் 3ஆம் இடம், பார்வதி 4, 5ஆவது இடத்துல திவாகர் இருக்கார். அவங்களுக்கு அடுத்து அரோரா இருக்காங்க, கனி இருக்காங்க, வியானா, சுபிக்ஷா, ரம்யான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் இதுதான் அப்டேட்டு. ஏன் அப்போது திவாகரை தூக்குறாங்க, எதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் கிடையாது. உள்ளே அவர் சில விஷயங்கள் கண்டென்ட்டை நல்லா பண்ணுறாரு. அதாவது சபரி, எஃப்ஜே, அப்புறம் யார் நம்ம கனி, ரம்யா எல்லாத்தையுமே பாகுபாடு இல்லாமல் பொறிச்சு வைக்கிறாப்பு. சாண்ட்ராவாக இருக்கட்டும், திவ்யா இருக்கட்டும், நீங்கள் யாருமே அவரை வச்சுக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் மோதும் பொழுது அவர்கிட்ட இந்த பாயிண்ட்ஸை உங்களால் போடவே முடியாது. அந்தளவுக்கு சும்மா பட்டுன்னு மனுஷன் போட்டுட்ருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு கேம் பயங்கர ஸ்ட்ராங்காக விளாண்டுருக்காப்புல. அவருடைய ஒரே மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள்கிட்ட பேசுகிறது, பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசி கண்டென்ட் பண்ணுறது, ரீல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் இருந்தது. சரியா? கேம் வைஸில் திவாகர் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஃபார் எக்ஸ்போசிங் கனி, அந்த குரூப்பிசம் எல்லாம் இவர் தான் முதல் எக்ஸ்போஸ் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை எதுக்கு தூக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு போட்டு உழுக்குது. ஸோ சேதுபதி என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் கார்டு எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவரை தூக்குவாங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா நிறைய வட்டம் கார்டு எடுத்து சேதுபதியோட டெசிஷனில் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ என்னாலும் நடக்கலாம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான். அப்புறம் அந்த ப்ரஷ் இஷ்யூவில் என்ன அப்படின்னு சொல்லி 3 இஷ்யூ தாங்க. 3 பேர் தான். ஒன்று பிரஜன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, அப்புறம் சுபிக்ஷாவாக இருக்கலாம், இல்லை சபரியாக கூட இருக்கலாம். புருஷமுண்டாட்டி கப்புள் ஒன்று, சுபிக்ஷா இல்லைனா சபரி. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நைட் எல்லாம் ஒரே கயாஸ், பயங்கரமான பிரச்சனை. சரியா? அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் நீ நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு சேவ் யாரை பண்ணால் நல்லாயிருக்கும், யார் இடத்துல கிளாப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி கிளாப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த வட்டம் சாண்ட்ரா, திவ்யாக்கெல்லாம் பெருசாக அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லைனால அவங்களுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ பார்வதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கனிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பார்வதியை ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த 2 பேரில் யாராவது சேவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். கொஞ்சம் டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாற்றுறதுக்கு. திவ்யா சாண்ட்ரெல்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணாலும் மாற்ற முடியாது. மேபி விக்ரம் இல்லை பார்வதி, இவங்க 2 பேர் யாராவது ஃபஸ்ட் சேவ் பண்ணாங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஒரு கான்ஃபிடன்ட் டெவலப் ஆகும். அதை தான் இவங்க யாரும் பண்ண மாட்டாங்க, மொத்தமாக சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த கான்செப்டை கண்டிப்பாக முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஓகே, ஸோ விஜய் பார்வதி ஃபஸ்ட்டு சேவாக இருந்தால் பட்டையை கலப்பும்.
ஏன்னா அவங்களுக்கு போன வாரமே ஒரு நல்ல கிளாப்ஸ் இருந்து இந்த வாரம் அரங்கம் அதிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பாரதி வில் பி சேவ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ எவிக்ஷன் இப்போதைக்கு திவாகர். அடுத்தடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நான் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வியானாவுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. ஓகே, ஆனால் திவாகரோட கார் தான் எடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்கஷனில் மேபி வியானா இருக்கலாம், சுபிக்ஷா இருக்கலாம், ரம்யாவாக இருக்கலாம், கனியாக இருக்கலாம், ஸோ ஏகப்பட்ட அரோரா கூட இருக்கலாம். சரியா? ஏன்னா எல்லாருமே இப்போ நீங்கள் இந்த அன்அஃபிஷியல் கவனிச்சிங்கன்னா நீங்கள் கனியிலேருந்தே அரோரா திவாகர்லேருந்தே உங்களுக்கு 75,000 தான் வருது. திவாகர் 75,000 ஓட்டு, கீழே ரம்யாவுக்கு 72,000 ஓட்ஸ். 3000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ். பார்வதி விட்டுருங்க, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ இந்த இதுலேருந்து தான் எடுப்பாங்க. அதனால் திவாகர் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க, எப்படினாலும் மாறலாம். உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.